ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் ஒரு கீ செயின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வரணும், இதை எடுக்கணும். எடுத்த உடனே இதில் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ இருக்கும், அந்த நபரை ரெகனைஸ் பண்ணி கூப்பிடணும். இங்கே இல்லை அப்படின்னா டெக்னிக் வச்சுருங்க, அடுத்த ஃபோட்டோ இமீடியட்டாக. ஓகேவா? ஸோ அது யார் இருக்காங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரமணியம் இருக்காங்க. சுப்பிரமணியம் சொன்னோன்னே சுப்பிரமணியம் வருவாப்பில் வந்துட்டு ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா அந்த கீ செயினை வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்களோ? கிடையாது. இந்த பக்கம் கீ செயின், இந்த பக்கம் துபாய் சாக்லேட்டுப்பா. எல்லா சாக்லேட்டும் இங்கே கிடைக்கும்னு தெரியும். என்ன உலகத்தை நம்ப வைப்போம், துபாய் சாக்லேட். ஓகே, ஆமா. அதனால ஒரு கீ செயினை எடுக்கிறோம், ராமலிங்கன்ற போட்டோ பார்த்துட்டு கூப்பிடுறோம். ராமலிங்கம் வந்த உடனே இந்த சாக்லேட்ல கை வைக்க முன்னாடி ஒரு டாஸ்க். என்ன நம்ம விஜய் இருந்து தொடங்குவோம். நண்பா விஜய் வந்து எடு. சாக்லேட் வச்சுங்க எடு. சரி சரி. யார்கிட்ட கொடு? ஜெயானந்த். அவனை பத்தி தான் சொல்லுங்கப்பா. வரல. வந்து கொஞ்சம் அரசியல் வாழ்க்கையில் இருக்காரு. அவரோட வாழ்க்கை, அவருடைய வெற்றி எல்லாமே வெற்றியாகட்டும். அவருடைய எல்லாமே அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. சாஜிதா. சாஜிதா. கூடு சாஜிதா. சாஜிதா. இவங்க வந்து 10th B படிச்சிருக்காங்க. நான் 10th C. எனக்கு இவங்களை பெரிய அளவில் அறிமுகம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு கலந்து கொள்ளைக்கு அவங்க வந்திருக்காங்க. பாராட்டுகள். நன்றி. அன்னஜோதி. என்ன பேசு? நவதி அப்புறம் குடுத்துற அனுப்பி ஒரு வாட்டி பேசு. இல்ல ஒரு பாட்டு பாடு. பாட்டெல்லாம் படிக்கிறது அது எனக்கு. மதன் மதன் ஸ்கூல் படிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் படிக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கான். ஸ்மார்ட் பாய். உண்டாட்டனா எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன். 11th வந்து காப்பி அடிக்கிறதுக்கு பேப்பர் தந்து உதவுன நண்பன் என் நண்பன் வருண். வருணை பற்றி சொல்லணும்னா நாங்கள் மேக்ஸ் குரூப்பில் ஒரு 13 பேர் தான். அதுவும் பயாலஜியில் ஒரு 7 பேர். 7 பேரும் ரொம்ப நல்ல பசங்க. பால்கனி சாமிச்சு மேலே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தெரியும். சரியா? வாழ்த்துக்கள் அஸ் ஜோடியா. சுஜி பால்தனராக இருக்காமல சுரேஷ், ஏற்கனவே லிஸ்ட் பட்டியலில் அவன் பேர் நிறைய இருக்குது. அவன் வெளிநாட்டில இருந்து ஃபோன் பண்ணி ஏற்பாடு பண்ணி சுஜியோட திறமையை பாராட்டி சிறப்பு பரிசு கொடுக்குறாப்ல. அதனால இப்போ 2 லைன்ல பாட்டு பாடி நம்ம எல்லாரும் மகிழ்ப்பார் நடக்கும். ஐயோ வரோம். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலெண்ணம் தோழன் முஸ்தபா டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே மூழ்காத சிப்பேரன் சிட்டா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலெண்ணம் தோழன் முஸ்தபா டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே மூழ்காத சிப்பேரன் சிட்டா. அதாவது ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தா என்ன பண்ணுவான், என்ன வேணாலும் செய்வான்ற மாதிரி வரும்போது வைக்கப்பட்டாப்ல. அப்புறம் கையெல்லாம் ஆடியாப்ல எல்லாரும். ஜெனிதா சொல்லனா குரூப்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பா. சமய பாட்டு பாடுவா. வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு சாங் பாடுவா நம்ம எல்லாரும். இருந்தாலும் ஒரு யூனியன் வச்ச உடனே வீட்டுல 2 பேஷண்ட் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவுக்குள்ள நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்காங்க. கோபி கோபியை பத்தி என்ன பேச, எல்லாமே உங்களுக்கு தெரியும். கோபி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியே இல்லை. நிசா சீல வந்து படிச்சிருக்கேன். அப்படிதானே? அதில் வந்து நம்ம ரொம்ப படிக்க மாட்டோம், அவங்க படிக்க முடியாது. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டோம். அவன் அதிகமாக இருக்கிறதுக்கு ஆனால் நல்லா படிக்க முடியல. சரியா? ஓகே. செந்தில்குமார். தேவிகா. சித்ரா. சித்ரா பத்தி பேச நிறைய இருக்கு. நான் அவளே சொல்றேன். எனக்கு வந்து தங்க புஷ்பம் சாமி செல்வன். ஆமா, அதனால தானே அவளுக்கு அதை பிடிச்சிருக்கு அவனை. அப்புறமா என்னன்னாக்கி எல்லாத்தையுமே வந்து என்ன செய்வானா, நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவான். அவனை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். பின்ன எப்போவுமே அவன்கிட்ட கான்டாக்டில் இருந்ததில் இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஆனால் அப்பப்போ நாங்கள் பேசிக்கிடுவோம். எங்கேயாவது கண்டா பேசிக்கிடுவோம். ஜியா நல்ல பையன். எனக்கு அவன் ரொம்ப நல்லா பிடிக்கும். இவனு ரகுமதில் அவனு ரொம்ப நன்றி. இந்த சிபானா அப்படியா? சிபானா நல்ல பையன். சோனியா. நாங்க வந்ததே நிஜமா சோனியா ரொம்ப பார்க்க ரொம்ப ஆசைப்படுதான். சொல்லு. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியை பத்தி நிறைய சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதனால அப்புறமா சொல்றேன். இருக்கலாம். நான் 6th இருந்து அவ இந்த ஸ்கூலுக்கு மாறினது அவளுக்காண்டி தான் நானும் இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது. எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நானும் ரேவதி கூட தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நானும் 6ல இருந்து இங்கே தான் 12th வரைக்கும். ஃப்ரெண்ட் பாலேந்திரா பெஸ்ட் ஃப்ரெண்டு. வேற இப்போ வர ஃப்ரெண்டா இருக்கிறா. ராஜலட்சுமி 10th B வரைக்கும் 9th இருந்து 10th வரைக்கும் 10th B வரைக்கும் அவங்க கூட தான் படித்தா. தமிழ் மொழி படித்து நல்ல ஜாப்ல இருக்கா. நாயகி. எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். என்னன்னா எனக்கு வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் மற்ற எல்லாரும் எப்படி இருக்காங்கிறது எதுவுமே தெரியாது. உண்மையாக சொல்ல போனால் இன்னும் கூட எனக்கு நிறைய பசங்க பேர் தெரியல. சரியா? உண்மையாக தெரியல தான். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யாருமே படிக்கலை.
இப்போ உள்ள பசங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக பழகுறாங்க. அந்த மாதிரி நமக்கு எதுவும் வாய்ப்பும் கிடைக்கல. நிறைய பொண்ணுங்க பேர் கூட எனக்கு தெரியல, பயந்து தான் வந்தேன். யாரும் தெரியாதவங்க யாரும் வந்துடக்கூடாதுன்னு பரவாயில்ல, நாயகி வந்திருக்காங்க. ஒரே கிளாஸ் தான் எடுத்துருக்கோம், பட் தெரியல அந்த அளவுக்கு இருக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். இந்திரா என்ன இருக்கு, சின்ன பிள்ளைல இருந்து தெரியும், நாங்கள் ஃப்ரெண்டாக தான் பழகிருக்கோம். எங்கள் அக்கா வேற. தங்கச்சி பற்றி சொல்லு. முத்தமாள் பிடிக்கும், முத்தமாலே ரொம்ப பிடிக்கும். என்னோட ஊர்காரிங்கிறதுனால இன்னொன்று நல்லா தெரியும். சின்ன வயசுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுனிதா அண்ணி. என்ன சொல்லணும்னா ஒரே ஊர், சின்ன வயசுலேருந்தே ஒன்று போல் படிக்கும், டியூஷன் எல்லாமே, அதனால நல்லா தெரியும். பார்வதி. நித்யா. ஜெயா என்ன ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். குரு சிவபாலன் தானே? சிவபாலனை பத்தி சொல்லனா 9 மணி பாட்டு போட்டி நடந்தா நல்லா இருக்கும். அந்த ப்ரோக்ராம் யாரெல்லாம் கண்டினியூ பண்ணிருக்கோம் தெரியல, நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இவன் எனக்கு என்ன குருன்னு கூட அது ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. அப்போ யாரை சொல்லணும்? வருணை பத்தி தான் சொல்லணும். வருணை பத்தி சொல்ல ஆசைப்படியாலாம் சொல்லு. வருண் வந்து கணக்குல நல்ல பெஸ்ட். ஆனா நானும் வருவேன், ஆனா கணக்குல வீக்கு. ஒருக்கா ஆட்டோகிராஃப் வாங்க வந்தோம், ஆனாலும் ஒன்றும் லைஃப்ல மறக்க முடியாத ஒன்று எழுதிட்டான். சொல்லட்டுமா? வெற்றி நிச்சயம், இது வேற சத்தியம், தேர்வில் உள்ள விட விடுவதே நான் கொண்ட லட்சியம். ஆனா அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டான். வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட், அதில் எடுக்கிற ரெஸ்ட், படிப்பில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நினைவு வச்சிருக்கா ஜெயா. இதை நம்ம யூனியன் குரூப்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. அதனால வருண் நீ வந்து ஜெயால பத்தி ஒரு வார்த்தை பேசிடுவா, ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்டிப்பா தெரியல, ஆனா அவள் இவ்வளவு தூரம் நினைவு வச்சிருக்கா. அதே மாதிரி ரீசெண்டாக எனக்கு மெசேஜ்லாம் பண்ணா. சும்மா 1000 வேலை பிஸியாக இருந்துட்டு என்னால் பார்க்க முடியல. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட். சரியா, அவ்வளோதான். தேங்க்யூ. ஜெயா அவர்கள் சும்மா 1000 வேலை பட்டாசு மாதிரி பின்னிட்டு போயிட்டாப்ல. அன்பு நண்பர் கோபால் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர் கோபாலை பற்றி சொல்லணும்னா என்ன இருக்கு? ஆமாம், நல்ல ஒரு நண்பர்கள். ஆமாம், பள்ளிக்கூடம் படிக்கும் போது நல்ல நண்பர்கள் தான். லேட்டர் வந்து கிரிக்கெட்டில் கோபால் நல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். அதே மாதிரி வாலிபால் கோபாலும் நானும் எப்பவுமே எதிரெதிர் அணியில தான் இருப்போம். அதே மாதிரி தான் விஜயனும். எல்லாம் 3 டீம் நடத்துறோமா, பயங்கர காம்படிஷனாக இருக்கும். நல்ல ஒரு திறமையான பையன் எல்லா விதத்திலையுமே. நன்றி மக்களே. தினேஷ் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். மார்த்தான சார் நான் படுத்தும் தினேஷ் நான் எப்பவும் வரும். அது சாமி சொல்லணும், அதை பற்றி ரொம்ப பேசுவோம். தினேஷை பற்றி. சசிகலா வந்துடலாம். சசிகலா வாங்க. சசிகலா பற்றி சொல்லணும்னா, சசிகலா வந்து பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படிச்சோம், ஒரே கிளாஸ் தான். அதே தாண்டி நமக்கு ரிலேட்டிவ் வேற. அந்த விதத்தில் எப்பவுமே அந்த ஒரு சிரிப்பு இருக்கு. நம்மளும் சிரிப்போம், சசிகலா சிரிப்பாப்ல, நல்லா பேசுவாப்ல. அதே நட்பு என்றும் இப்போதும் எப்போதும் தொடர்கிறது. பழைய சொல்லுது. அவ்வளோதான். அருள்ராஜ் அவர்கள் தயவு செய்து நடிக்கிறோம். இல்லை சரி சரி, நான் உன்னை பற்றி போதும் சொல்லுவேன். என் போட்ட மட்டும் தான் இருக்கு. ஸ்ரீதேவி. என் போட்ட மட்டும் தான் இருக்கு. சரி, என்ன வச்சு ஸ்ரீதேவி சொல்லணும்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சொல்லிட்டேன்.